ஏழாவது வார்த்தை மட்டும் சத்தமா பேசிட்டார். சொல்லுங்க. 6 வார்த்தைகளுக்கும் பிதாவோட கனெக்ஷன் இருந்துச்சு. அதாவது 4வது வார்த்தையில் கூட அவர் கொஞ்சம் ஏனினை கைவிட்டீர் என்ற ஒரு சூழலை வந்துச்சு. 5வது வார்த்தையில மறுபடியும் என்ன பண்ணாரு, பிதாவோட ஐக்கியம் உறவு அவருக்கு கிடைக்கும். ஆனா கடைசி வார்த்தையை அவர் பேசும்போதுதான் சத்தமா மெதுவா சொல்லல, சத்தமா சொல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. குடும்பத்துல சில காரியங்களை நம்ம பேசும் பொழுது சில காரியத்தை நம்ம என்ன செய்வோம், பொறுமையா நிதானமா பேசுவோம், நிதானமா யோசித்து பேசுவோம். ஆனா சில காரியத்தை என்ன செஞ்சிருவோம், சத்தமா பேசுவோம். நமக்கு அது அனுபவம் இருக்குல்ல. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா சத்தமா பேசும்பொழுது என்ன ஆகும்னா மற்றவங்க என்ன செஞ்சிருவாங்க, அதை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இப்ப ஏதோ ஒன்று பேச போறாரு, நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் அமைதியாகிக்கிறோம், குடும்பத்துக்குள்ள நம்ம செஞ்சுருவோம், அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம முடிவு எடுப்போம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க லூக்கா 23ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. அங்க வந்து இயேசு எப்படி பேசினார்னு சொல்லி வேறு தெளிவாக கொடுக்கிறது. லூக்கா 23ஆம் அதிகாரத்தை எடுத்து கொடுக்க, அதுல 44, 45. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9ஆம் மணி வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எங்கும் எப்படி உண்டாயிட்டாமா, அந்தகாரம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரு இருட்டு. ஆமென் சொல்லுங்க. அந்த 6 வார்த்தைகளை அவர் பேசும் பொழுது ஒரு வெளிச்சம் இருந்துச்சு. வானத்துல வெளிச்சம், சூரியன் வெளிச்சம். ஏன்னா நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட 36 மணி நேரம் சொன்ன மாதிரி 36 மணி நேரம் அவரு சிலுவையில தூங்கிக்கிட்டு இருந்தார். எல்லாம் சேர்ந்துதான், நியாய தீர்ப்பு, அப்புறம் அங்க பிளாக்கு கொண்டு போனது, அப்புறம் நிறைய இடத்துக்கு கொண்டு போனது, கிட்டத்தட்ட விசாரணை நிறைய நேரம் ஆகிருச்சு. அப்புறம் அவர் கொல்கதா மலைக்கு அங்க சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போறார். இப்போ நல்லா கவனிக்கல, அவர் கொல்கதா மலைக்கு போகும் பொழுது அவருடைய காலில் என்ன இல்லை, செருப்பு கிடையாது. என்ன கிடையாது? மலை மேல போகணும்னா எவ்வளவு கஷ்டம், சாதாரணமா காரியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம சாதாரணமா இந்த ரோட்ல நடக்கும் போது நம்ம என்ன செய்யறோம், செருப்பு போட்டு போறோம். எதுக்கு போறோம்? சின்ன சின்ன கல் குத்திட கூடாது, முள்ளு குத்திட கூடாது அப்படின்னு செருப்பு போட்டு போறோம். அழகா அந்த கொல்கதா மலை மேல ஏறணும்னா இயேசுவானவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இயேசுவானவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். அந்த சிலுவையின் வெயிட் 185 கிலோ. அவருடைய வெயிட் என்ன? அவர் வெயிட் 80. இயேசுடைய வெயிட் என்ன? 80 கிலோ. அவர் 80 கிலோ ஒரு மனிதன், வெயிட் உள்ள மனிதன் 185 கிலோ வெயிட் தூக்குறோம்னா அது சாதாரணமா? கொஞ்சம் யோசிக்க, சாதாரணமான காரியமா இருக்குமா? சரி, நம்மளால எவ்வளவு வெயிட் தூக்க முடியும்? ஒரு 50 கிலோ தூக்க முடியும். அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாது. ஆண்களால 50 கிலோ தூக்க முடியும், பெண்களால எத்தனை கிலோ தூக்க முடியும்? அவ்வளவுதான் முடியும். 20 கிலோ தூக்கலாம். நீங்க அது கூட தூக்கிட மாட்டீங்க, வாய்ப்பு இல்லை. 20 கிலோ தான். 30 கிலோ அதுக்கு கஷ்டப்பட்டு தான் தூக்கி மேல வைப்பீங்க. 20 கிலோ சாதாரணமா தூக்கி கொண்டு போயிடலாம். நல்லா கவனிக்கல. இயேசுவுடைய சிலுவை வெயிட் என்னன்னா 185 கிலோ வெயிட். அந்த வெயிட் அவர் எப்படி தூக்கிட்டு போயிருப்பாரு? தோல் மேல தான் கொண்டு போனார். நல்லா கவனிங்க, அவர் சரீரம் முழுவதும் காயம். தண்ணி குடிச்சிருப்பாரா? வாய்ப்பே இல்லை. தண்ணி குடிக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த நேரத்தில் கூட என்ன பண்றாரு, எப்படி தள்ளாடி தான் நடந்துருப்பாரு. ஏன்னா கால்கள்ல சப்பம் கிடையாது, முதுகுல ஒரு காயம், தலையில காயம், சரீரம் முழுவதும் காயப்பட்டவராக தான் அவர் நடந்து கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். இப்ப அவருடைய உதவிக்கு ஒருத்தர் வந்துட்டான். சேரவனாகிய சீமோன் கொஞ்சம் தூரம் சுமக்கிறான், ரொம்ப தூரம் இல்லை, இங்க இருந்து அவர்தான் சுமக்கிறான். இயேசு மறுபடியும் சிலுவையா மறுபடியும் வாங்கி வச்சுக்கிறார். இது என்ன அர்த்தம்னா, கொஞ்சம் தூரம், அப்போ சிலுவை பாடுகளை அவன் கொஞ்சம் தூரம் சுமந்து செல்கிறான்.
ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் நன்றாக இருக்கும்படியாக, நம்முடைய குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும்படியாக, நம்முடைய உற்றார் உறவினர் சமாதானமாக இருக்கும்படியாக, நாம சந்தோஷமா இருக்கும்படியாக, நாம நிம்மதியா இருக்கும்படியாக, நாம ஆசீர்வாதமா இருக்கும்படியாக இயேசு என்ன பண்ணாரா? அந்த 185 கிலோ சிலுவை இயேசு செஞ்சார். ஆமென். அல்லேலூயா. நான் சுமக்க வேண்டிய அந்த சிலுவையை நீங்க சுமக்க வேண்டிய சிலுவையை அவர் சுமந்து கொண்டு போனார். ஆமென். நல்ல கோணிகளே, நண்பரை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த 6 வார்த்தைகளிலும் அவர் அவசரப்படல, நிதானமா தான் பேசினார். இதாவே இவங்களை மன்னியும் பேசினார். இரண்டாவது சொல்றாரு, நீங்க என்னோட எங்க இருப்ப, பரதேசில் இருப்பேன்னு சொல்றாரு. மூன்றாவது சொல்றாரு, அது ஒரு மகன், அது ஒரு தாய் அப்படின்னு சொல்றாரு. நாலாவது சொல்றாரு, என் தேவனை என்னை கைவிட்டு அப்படின்னு. ஐந்தாவது வார்த்தை என்ன சொல்றாருன்னா, தாகமா இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது முக்கியமா ஒரு கொஞ்சம் சொல்லுகிற வார்த்தை. தாகமா இருக்கிற வார்த்தை அவருக்கு 2 விதமான தாகம் இருந்தது. ஒரு தாகம் பசி தாகம், இன்னொரு தாகம் ஆத்மா தாகம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 2 விதமான தாகம் இயேசு பக்கத்துல இருந்தது. ஏன்னா அவரு நியாயத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவர் ஒரு சுட்டு தண்ணி கூட என்ன செய்யல, குடிக்கல, சாப்பிடவும் இல்லை. கவனிக்க, 36 மணி நேரம் நம்மளால முடிஞ்சு போனா எவ்வளவு நேரம் நம்ம சாப்பிட்டு இருக்க முடியும்? ஒரு 2 நாள் இருக்கலாம், 3 நாள் என்ன செய்யலாம், சாப்பிடாம இருக்கலாம். ஆனா இயேசு பாருங்க, 36 மணி நேரம் எத்தனை, எவ்வளவு அதை சொல்லுங்க பார்க்கலாம். 36 மணி நேரம் எத்தனை? 1.5 நாள். ஒரு சாதாரணமா நம்ம சரீரத்துல அவர் 1.5 நாளும் அடிதான். 1.5 நாள் இருந்தா அவருக்கு அடி வைக்கிறார். பிளாத்துக்கு கொண்டு போகும்போது அடி வைக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிளாத்துக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் என்ன இல்லை, பகை இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஏரோது ராஜா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிளாத்து காய்மா ஏரோது, மூணு பேருக்கு மாறி போறாங்க. ஆனா நடந்துதான் டிராவல் பண்ணி தான் போகல. அங்க பெரிய கார் வச்சு அவர் கூட்டு போகல, குதிரை வச்சு கூட்டு போகல. பிளாத்துடைய அருமை எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆமா, காய்மாவுடைய அருமை நமக்கு தெரியாது. எல்லாருடைய அருமையும் தூரமா இருக்கும். ஆனா எப்படி கொண்டு போயிருப்பாங்க, அவரை ஒரு கைதி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கைதியை கொண்டு போவாங்க, இப்படி பிடிச்சிருப்பாங்க, இங்க ஒருத்தர் பிடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த போர் வீரன் போகிற ஸ்பீட் ஏசி போயிருப்பார். அப்படின்னு சொல்லுங்களேன். அவன் எந்த ஸ்பீட்ல அவன் டிராவல் பண்ணிருப்பானோ அதே ஸ்பீட் தான் ஏசி பண்ணிருப்பாரு. வேகமா போயிருப்பார். பாருங்களேன், அந்த அளவுக்கு அவர் கொடுமைகளை அனுபவித்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார், வேதனைகளை அனுபவித்தார். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணார், துன்பத்தை பாடுகளை அவர் அனுபவித்தவர்கள் காணப்பட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் இந்த இயேசுடைய காயங்களை அவர் பண்ணார், வாசித்துட்டே இருந்தார். இயேசுடைய காயங்கள் இதெல்லாம் அவர் காயப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதை வாசித்து ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பிச்சார். ஒவ்வொரு நாளும் அதை வாசித்து அதை தியானிக்க ஆரம்பிச்சார். அப்ப ஆண்டவருக்கு அவரு தனிப்பட்ட முறையில் போய் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, நீங்க எனக்காக இத்தனை காயங்களை பட்டிருந்தீங்க, அதை நான் வேத புத்தகத்தை நான் வாசிக்கிறேன், தினந்தோறும் வாசிக்கிறேன். எனக்கு அந்த காயத்தை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு கேட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அந்த காயத்தை என்ன பண்ணுங்க, வெளிப்படுத்துங்க. வேத புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறீங்க. ஆனா சில நேரம் நம்ம அதை விஷயம் அதை சாதாரணமா எடுத்துக்கொள்வோம், சாதாரணமா நம்ம வாசிக்கிறோம். தலையில முன்மொழி சுத்தப்பட்டது சாதாரணமா வாசிக்கிறோம். 2 கைகளையும் ஆண்கள் கடவுப்பட்டது சாதாரணமா வாசிக்கிறோம். கால்கள் ஆண்கள் கடவுப்பட்டது சாதாரணமா வாசிக்கிறோம். அப்புறம் விழாவில் குத்தப்பட்டது சாதாரணமா வாசிக்கிறோம். நல்ல கவனிக்கல, விழாவுக்கும் இருதயத்துக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. இருக்குது. ஏன் அவன் இருதயத்துல குத்தம் விழாவில் குத்தலாம்?
யார சொல்ல முடியுமா? எதுக்கு அந்த போர் வீரன் இதயத்துல விழாவில ஆமென். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் சோர் படத்துக்கு போச்சு. இங்க மட்டும்தான் கேப் இருந்தது அவருக்கு. ஆமென். இங்க மட்டும்தான். அப்ப அவர் எப்படி நல்ல கவனிங்க. ஏன்னா ஈட்டி அந்த அளவுக்கு மேல போகல. இதயத்திற்கு ஈட்டி என்ன செய்யல, போகல. அதுதான் லாவுல புத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த லாவுல புத்தம்ல என்ன வந்து கடைசியாக ரத்தமும் நீர். ஆனா தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எதுவும் செய்யல. ஆனா கடைசி என்ன வந்து தண்ணி நீர் கலந்து வரும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இத்தனை அவமானங்களை இயேசு நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். இதை நம்ம சாதாரணமா பார்க்கணுமா? எப்படி பார்க்கணும்? அந்த வார்த்தை நம்ம அனுதினமும் நம்ம இதை யோசிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் இயேசு நாமத்துல கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. ஒவ்வொரு நாட்களும் நாம என்ன செய்யணுமா? இயேசு நமக்காக இந்த பட்ட காரியத்தை செய்யணும். நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். இந்த பிரச்சனை ஒரு நாளும் தியானிச்சுட்டே இருக்கணும். முக்கியமா இது அதிகமா வாசிக்க நமக்குள்ள என்ன ஒரு மாற்றத்தை வந்தார். ஆமென் சொல்லுங்களேன். அது உண்மைக்காக என்ன பண்ணாரு? ஆண்டவர் சமூகத்திற்கு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் பல மணி நேரம் ஆண்டவர்கள் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். தேவ சமூகத்தில் போய் தன்மையாக ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும் பொழுது கடைசியா பாருங்களேன், 6 மணி நேரம் கழித்து தான் கர்த்தர் என்ன பண்ணாங்க? அவருக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை மணி நேரம் கழிச்சு? 6 மணி நேரம் கழிச்சு. அந்த 6 மணி நேரம் அவர் என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? சொல்லுங்க. அந்த 6 மணி நேரம் அவர் என்ன ஜெபம் பண்ணிருப்பாரு? இல்ல நீங்க பாருங்களா? அந்த 6 மணி நேரம் அவர் ஜெபம் என்னவா இருந்திருக்கும்? சுருமியை குறித்து அழைச்சிருப்பார், ஜெபம் பண்ணிருப்பார். அந்த காயத்தை என்ன செய்யறீங்க? வெளிப்படுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காயத்தை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, நான் வாசிக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியல, வாசிக்கிறேன் தொடர்ந்து வாசிக்கிறேன், எனக்கு நேரம் பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு தாகத்தோடு அவர் தேவ சமூகத்தில் அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தா நல்லா கவனிங்களேன். 6 மணி கழித்து 6 மணி நேரம் கழித்து என்ன பண்ணாங்க? கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, எங்கெல்லாம் அவருடைய காயங்கள் இருந்ததோ அதெல்லாம் அவர் காண்பித்தார். ஆமென். காயத்தை பார்த்து அப்படியே பொத்து கொடுத்துட்டாங்க. விட்டுப்படுறன்னு சொல்ல நிற்க வேண்டாம். அப்படியே தாழ்த்து போட்டார். அப்போ நல்லா கவனிக்கிறேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நமக்காக நிறைய தீமைகளை அனுபவித்தார், நிறைய துன்பங்களை அனுபவித்தார். கர்ப்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி வார்த்தை, 7வது வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைமா? நீங்க அதுல மீண்டுமாக நீங்க வாசிக்கலாம். 46வது வசனத்தை நீங்க வாசிங்க. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை என்ன பண்றேன்? ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்ட. 47வது வசனம் வாசிங்க. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருந்தான் என்று சொல்லி யாரை மகிமைப்படுத்தினார்? அதுவரை யாரை மகிமைப்படுத்தினான்? 100க்கு அதிபதி அதுக்கு யாரை மகிமைப்படுத்தினான்? பிலாத்தை மகிமைப்படுத்தினான். ஏதோ மகிமைப்படுத்திருப்பான், காய்வா மகிமைப்படுத்திருப்பான். ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவன் இயேசு மேல போய் குற்றம் சாட்டு அவங்களாம் பார்த்து மகிமைப்படுத்திருப்பான். ஆனா கடைசியில பாருங்க, எந்த வாய் மற்றவர்களை மகிமையா பேசினதோ அதே வாய் யாரை பேசிருப்போம்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மூன்றுடைய ராஜாவுடைய அந்த தீர்ப்புகளை அவர் மகிமைப்படுத்தி பேசினா
அந்த நூற்றுக்கு பேசலாம். கடைசியில அவர் சொல்ற ஒரு மகிமை வார்த்தை தெரியுமா? இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை கொடுத்தார். ஹalleluya. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப ஆறு வார்த்தை அவர் எடுத்து தான் பேசுறாரு. நிதானமா தான் பேசுறாரு. அது வரைக்கும் பேசினானா நூற்றுக்கு பத்தி பேசவே இல்லை, எதுவும் பேசல. அந்த கடைசி வார்த்தை பேசும்போதுதான், அந்த கடைசி வார்த்தை பேசின உடனே அவருக்கு ஒரு மாற்றம் உண்டாச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசி வார்த்தை பேசும்போது அவருக்கு ஒரு மாற்றம் உண்டாச்சு. அது வரைக்கும் ஒரு மாற்றத்தை அவன் பார்க்கல. அது வரைக்கும் ஆண்டவர் மகிமைப்படுத்தல. அது வரைக்கும் அவன் என்ன பண்ணா? ராஜாவுடைய சொல் கேட்டு, மக்களுடைய சொல் கேட்டு நடந்து வந்த அந்த குச்சிகள் போய் இப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே என்ன பண்றான்? தன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அவன் எதிர்பார்க்கிறான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப இயேசு நல்லா கவனிங்க. இப்ப இயேசுவின் தாகம் எதுவா இருந்துச்சு தெரியுமா? அந்த 110 ரட்சிக்கப்படும். ஆமென் 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 சொல்லுங்க ஆமென். அதனால தான் என்ன பண்ணா? தேவனை மகிமைப்படுத்து. ஆமென் அல்லேலூயா. இல்லன்னா வார்த்தை சொல்லிருப்பானா? நல்லா கவனிங்க. வீட்டு வார்த்தை நீங்க வாசிங்க. 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு மெய்யாகவே இந்த மனுஷன் இப்ப அவன் வாய் என்ன சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான்? நீதிபரன். அப்ப என்ன அர்த்தம்? இவர் குற்றவாளி இல்ல, இவர் பரிசுத்தமுள்ள மனுஷன், நீதியான மனுஷன். ஹalleluya. எந்த மனுஷன்? ஹalleluya. அது வரைக்கும் என்ன பண்ண? இவர் குற்றவாளி, இவன் அசுத்தமானவன், இவங்கள பேய் இருக்குது, இவங்கள பிசாசு இருக்குது, இத்தனை வரை கஷ்டப்படுத்தினா, இத்தனை வேதனைப்படுத்தினா, சபையை இடிப்பேட்டோம்னா எல்லா வார்த்தையும் இவன் பேசிருப்பான். மக்களை எழுந்து பேசிருப்பான். ராஜாவை எழுந்து வார்த்தைகளை பேசிருப்பான். ஆனா நல்ல கவனிங்க நண்பரை, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7வது வார்த்தை பேசும் பொழுது அந்த மகா சத்தமாய் கூப்பிட்டாங்க. அந்த மகா சத்தம் காதுக்குள்ள போச்சு. ஆமென் சொல்லுங்க ஹalleluya. அந்த காதுக்குள்ள போன வார்த்தை என்ன பண்ணி தெரியுமா? இதயத்துக்குள்ள போச்சு. அந்த இதயத்துக்குள்ள மாற்றம் வந்துச்சு. அதான் சொல்றான், இவர் நீதிபரர், இவர் யாரு? குற்றவாளி இல்ல, இவர் நீதிமான் என்று சொல்றான். ஆமென் ஆமென் ஹalleluya. வாயில இயேசு நாமத்தை அறிக்கையிடுறான். ஆமென். தன் வாயினால் அவரை மகிமைப்படுத்துகிறான். தன் வாயினால் உயர்த்த ஆரம்பிச்சிட்டான். ஹalleluya சொல்லுங்களேன். இதுக்கு எங்க தான் நிக்கிறான்? சிலுவைக்கு முன்னாடி நிக்கிறான். வேற எங்கேயும் போகல, சிலுவைக்கு முன்னாடி நிக்கிறான். எம்மாடி கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வதிப்பானாக. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, 48வது வசனத்தை வாசிங்க. இந்த காட்சியை பார்க்கும்படி கூடி வந்திருந்த ஜனங்கள் எல்லோரும் சம்பவத்தை பார்த்த பொழுது தங்கள் மார்பில் அடித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். சரி, இவங்க எதுக்கு மார்பில் அடிக்கணும்? நீ சொல்லுங்க பாப்போம். இல்ல என்ன கவனிங்க, இவங்க எதுக்கு மார்பில் அடிக்கணும்? ஏன் மார்பில் அடிச்சு திரும்பி போனாங்க? வீட்டுக்கு போனாங்க. சொல்லுங்க, கொஞ்சம் பக்கத்துக்கு சொல்லுங்க. பக்கத்துல ஏன் இவங்கெல்லாம் இயேசு பார்த்த உடனே மார்க் அடிச்சு வீட்டுக்கு போனாங்க? ஏதாவது ஒன்று சொல்லுங்க, எதிர்பார்க்கிறேன். ஏன் மார்க் அடிச்சு வீட்டுக்கு போனாங்க? ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க? இவர் பாவி, இவர் குற்றவாளி, இவர் அசுத்தமானவங்க சொல்றாரு. அந்த வாயில அறிக்கிட்டாங்க. அல்லேலூயா. சும்மா சொல்லுங்க அல்லேலூயா. அதே இயேசு கூட தான் அவங்க அற்புதங்களை பெற்றாங்க. அதே இயேசு கூட தான் அவங்க ஆகாரம் கொடுத்தாரு, அநேக அதிசயங்களை பார்த்தாங்க, விடுதலையை கொடுத்தாரு, பேய் ஓடிச்சு, உடம்பு நடந்தா, கண்ணு தெரிஞ்சது, கை சரியாச்சு, கால் சரியாச்சு, எல்லாம் சரியாச்சு. ஆனா கடைசி என்ன பண்றாங்க? எந்த வாயி அவர் மகிமைப்படுத்துச்சோ அதே வாய் எங்க போச்சுப்போம்? லாக்கூட அரண்மனைக்கு போச்சு. அதே மக்கள் எங்க போனாங்க? காயப்பட அரண்மனைக்கு போனாங்க. அதே மக்கள் எங்க போனாங்க? ஏரோது அரண்மனைக்கு போனாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு பின்னாடி போனவங்க எங்க போனாங்க? அவரை காட்டி கொடுத்தாரு. இவர் சிறு அரண்மனை. ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதனால என்ன பண்ணாங்கன்னா, அந்த காட்சியை பார்க்கும்படி, எந்த காட்சியை பார்க்கும்போது அவர் மகா சத்தமாய் சொல்லி ஜீவனை விட்டார்ல, அந்த காட்சியை பார்த்த உடனே எல்லாம் மார்க் அடிச்சு, அப்பதான் அவங்க என்ன வந்துச்சு? ஒரு மாற்றம் வந்துச்சு அவங்களுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஐயோ குற்றம்தான் நம்ம காட்சி கொடுத்துட்டோமே என்று சொல்லி என்ன பண்ணாங்கன்னா,
மார்பில் அடிச்சு கொண்டு வீட்டுக்கு திரும்பினாங்க. சொல்றேன் அல்லேலூயா. இயேசு தன் வாழ்க்கையில தன் ஆவி ஒப்பு கொடுத்து பிறகு 2 மாற்றம் உண்டாச்சு. ஒரு மாற்றம் என்னது? 180 அங்க என்ன செய்யலாம்? அவர் மெய்யாகவே உண்மையான தெய்வம் என்பதை வாயில அறிக்கையிடுகிறார். 2வது ஜனங்க என்ன பண்ணாங்க? மார்பில் அடித்து ஐயோ நாங்க பாவி ஆயிட்டோமே சொல்லி என்ன பண்ணாங்க? ஒரு மனம் திரும்புதல் கண்டாங்க. அப்படின்னு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நல்ல கவனிக்கல, மகா சத்தமா சொல்லி தன் ஜீவனை விட்டார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்படுது இயேசு பாவத்தையும் வியாதியையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயித்தார். இது வெற்றி. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இங்க ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்துக்கு நீங்க வாங்க. வெளிப்படுத்தின புத்தகம் விசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி என்ன செய்வேன்? அருள் செய்வேன். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு எங்க இருக்கிறாரு? பிதாவுடைய சிங்காசனத்துல இருக்கிறார். எங்க இருக்கிறார் இயேசுவானவர்? பிதாவுடைய சிங்காசனத்துல இருக்கிறார். அவர் சிங்காசனத்துக்கு போக காரணம் தெரியுமா? அவர் இந்த உலகத்துல எல்லாத்தையும் வெற்றியாய் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. பாவத்தை வெற்றியாய் செய்து முடித்தார், வியாதியை வெற்றியாய் செய்து முடித்தார், பிசாசை வெற்றியாய் செய்து முடித்தார், மரணத்தை வெற்றியாய் செய்து முடித்தார். ஆமென். அதனால எங்க இருக்கிறோம்? பிதாவுடைய வலது பாசத்து சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவங்க இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல. அப்ப நீங்க அவரோட கூட உட்காரணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? எத்தனை பேருக்கு அவரோட கூட போகணும்னு ஆசை இருக்குது? அல்லேலூயா. அப்ப அவரோட கூட நம்ம எல்லாம் உட்காரணும்னா சாதாரண போக முடியாது. ஆமென். சாதாரணமா வந்து உட்கார முடியாது. அவர் எப்படி எல்லாவற்றையும் ஜெயித்தாரோ, எல்லாமே எப்படி ஜெயம் கொண்டாரோ, வெற்றி அடைந்தாரோ, அதே போல நீங்கள் நானும் வெற்றி பெற்றாதான் அவருடைய சிங்காசனத்துல உட்கார முடியும், அவர் பக்கத்துல உட்கார முடியும். ஆமென் அல்லேலூயா. இயேசு பல பாடுகளை ஜெயித்தார், அவமானங்களை ஜெயித்தார், துன்பங்களை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், பல பிரச்சனைகளை ஜெயித்தார். சொல்லிட்டே போலாம் இயேசு ஜெயித்தார். அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் ஜெயிக்கும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அவர் கடைசி சொன்ன வார்த்தை தான், பிதாவே என் ஆவியை உங்க கரத்துல ஒப்புவிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஆவி தீபமா இருக்குதாமா. ஆமென். இதுக்குள்ள வாசித்து லேலே சொல்லுங்களேன். யார் ஆவியை கொடுத்தாங்களோ அந்த ஆவியை அவர்கிட்ட கொடுத்துட்டார். அதை செய்யக்கூட இயேசுவான். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சிலுவையில முதல் வார்த்தையிலும் கடைசி வார்த்தையிலும் பிதாவை அழைத்தார். முதல் வார்த்தை என்ன? பிதாவை கடைசி வார்த்தை என்ன? பிதாவே என் ஆவியை உன் கைகளில் ஒப்புவிக்கிறேன். ஆமென் அல்லேலூயா சொல்லுங்களேன் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. மலை பிரசங்கத்துல இயேசு 17 முறை இயேசு பிதாவை சொல்லிருக்கார். மலை பிரசங்கத்துல 17 முறை பிதாவே பிதாவை சொல்லிருக்கார். அதே மாதிரி யோவான் 17ஆம் அதிகாரத்துல 6 முறை பிதாவை பிதாவை சொல்லிருக்கார். ஆமென். அப்ப ஒரு வாயை யார் நம்ம கூப்பிடுறாரு? பிதாவே பிதாவே பிதாவே. ஆமென். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நானும் பிதாவும் ஐக்கியமா இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன் அல்லேலூயா. அப்போ அவர் யாரை விட்டு கொடுக்கல தெரியுமா? பிதாவை விட்டு கொடுக்கவே. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம யார் அதிகமா கூப்பிடணும் தெரியுமா? நம்ம யார் அதிகமா கூப்பிடணும்? சிலுவையில் இருக்கிற இயேசுவை அதிகமா கூப்பிடணும். ஆமென்.
ஹalleluya. நினைப்பெல்லாம் அதுவா தான் இருக்கும், நம்முடைய சிந்தையெல்லாம் அதுவா தான் இருக்கும், நம்முடைய யோசனையெல்லாம் அதுவா தான் இருக்கும். இயேசு இயேசு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. இயேசு இயேசுன்னு சொல்ல கூப்பிட ஒவ்வொரு நாட்கள் வாழ்க்கை ரட்சிப்பு உண்டாயிட்டே இருக்கும். ஆமென். ஹalleluya சொல்லுங்களேன். பெருமாள் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லப்படுவது போல, வெளிப்படுத்தல் சொல்லப்படுவது போல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தை என்ன செய்வான், என்னோட கூட உட்கார்ந்து என்ன செய்வேன், அருள் செய்வேன். அவர் பரப்பு பேசுவார் நமக்காக. ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க சொல்லப்படுகிறது. ரோமர், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு சிலுவையில அறையப்பட்டது என்று நம்ம என்ன பண்ணுகிறோம், அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை, வெற்றியுள்ள வாழ்க்கை, இயேசு போல வாழணும்னா இது நம்ம சில காரியங்களை செய்ய சிலுவையில அறையணும். ஆமென். சிலுவையில அறையணும். ஒவ்வொரு நாளும் சொல்லி, ஆண்டவரே நான் என்ன சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறேன், என்னைய ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் வாயில அறையணும், ஆண்டவரே நான் என்ன சிலுவையில அறைய ஒப்பு கொடுக்கிறேன், என்னைய ஒப்பு கொடுக்கலாமா. அப்போ சிலுவையில ஒவ்வொரு நாளும் நம்முடைய மாம்சத்தை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆவிகளை, அப்போ ஒவ்வொரு காரியத்தை மனுஷனும் அறைவதற்காக நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நம்ம காணணும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு வாழ்க்கையை அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை செய்வாரா, உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அதே ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கிறேன். நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தேவனுக்கு யார் ஒப்பு கொடுக்கணும், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவனுக்கு என்ன செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya. நான் எதுக்கு என்ன ஒப்பு கொடுக்க கூடாதுன்னா பாவத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க கூடாது. ஆமென். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும். இயேசுவை போல கடைசில சொன்னாங்க, ஆவியும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற வெற்றியாய் முடித்தா ஓட்டத்தை. ஆமென் சொல்லுங்க. இயேசு இந்த வெற்றியாய் ஓட்டத்தை முடித்தார். நீங்க நானும் ஓட்டத்தை வெற்றியாய் முடிக்கிறோம்னா நம்ம வாழ்க்கையை அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நம்ம ஓட்ட வெற்றியான ஓட்டமா சொல்லுங்க. நீங்க ஓட்டம் என்ன ஓட்டம், வீணான ஓட்டத்தை ஓடி கொண்டிருக்கிறோம், நமக்காக ஓடி கொண்டிருக்கிறோம். ஆனா அவருக்காக நீங்க முன்பு ஓட இன்னும் ஆரம்பிக்கல. அல்லேலூயா. எத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அடிக்கடி யோசிக்கிற காரியம் தெரியுமா, ஆண்டவர் இன்னும் நான் உங்களுக்காக ஓடணும், இன்னும் ஓடவே இல்லை. அவன் இன்னும் உங்களுக்காக என்ன செய்யணும், ஓடல, இன்னும் ஓடணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இன்னும் ஓடுவதற்கு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கணும். அப்ப இன்னும் ஓடுவதற்கு ஒப்பு கொடுத்தாதான் நான் யாரை போல வாழ ஆரம்பிக்கிறேன், அவரை போல ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை சொல்லப்படுது, நீங்கள் உங்க அவைகளை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோர் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும்னா எப்படி ஓட்டத்தை ஜெயமாக முடித்தாரோ அதே போல நம்மளை ஜெயமாக முடிக்க வைப்பார். ஆமென் அல்லேலூயா. நீங்க எந்த வசனம் வாசிக்கலாம், ரோமர் 8:2 வாசிங்களேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தின் என்று விடுதலையாக்கிற்று. அப்போஸ்தலர் வாசிக்கிறேன். அது எப்படி
அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் முடிக்க போறேன். கவனிங்க, இதை கடைசி முடிக்க போறேன். ரெண்டு விதமான கணக்கு சொல்றாரு. முதல்ல எது? பாவம், மரணம். ஆமென் சொல்லுங்க. ஒரு மனுஷ வாழ்க்கையில பாவம் அதிகம் இருந்தா கடைசி என்னதான்? சரியா? வசனம் எழுந்து பாருங்க. அங்க ரோமர் 6:23 வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் தேவனுடைய கிருபை வரவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டான நித்திய ஜீவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாவத்தில் நான் சாகக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. பாவத்தில் என்ன ஆட்கொள்ளக்கூடாது. பாவம் என்னை ஆட்கொள்ள எங்க போறேன்னா மரணத்துக்கு நேரான போயிட்டு அர்த்தம். நான் மரணத்துக்குள்ள போறது அர்த்தம். ஒவ்வொரு நாளைக்கு எங்க போறேன்? மரணத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்னுடைய சரீரத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. என்னுடைய சரீரத்தை என்ன செய்ய தெரியுமா? அவருக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். அவர் எப்படி நமக்காக முழுமையாக சிலுவையிலே கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்தாரோ, தன் ஆவியை பிதாவுடைய கையில ஒப்பு கொடுத்தாரோ, எப்படி வெற்றி அடைந்தாரோ, அதே போல இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்னீங்க? கடைசி வரைக்கும் உங்க ஆவி, உங்க ஆத்மா, உங்க சரீரத்தை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆமென். அதான் நித்திய ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ இங்க ரோமர் 8:3 வாசிக்கிறோம். தம்முடைய குமாரனை பாவத்தின் பாவமாம்சத்தின் சாயலாக பாருங்க, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அவர் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி. அல்லேலூயா. சொந்த குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய உலகத்தின் பாவம் அனைத்தையும் அவர் சுமந்தார். ஆமென். சுமந்து மாத்திரமல்ல, பல பாடுகளை அனுபவித்தார், பல வேதனைகளை அனுபவித்தார், துன்பங்களை அனுபவித்தார். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு நான் இயேசு நாமத்தினால நம்ம வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாறணும்னா நம்முடைய குடும்பத்தை இயேசுடைய கருத்தை போடும். ஆமென். அவர் தான் இந்த உலகத்துல வெற்றியாக செய்து முடித்து பிதாவுடைய சிங்காசனத்துல பக்கத்துல. ஆமென். மாபெரும் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்களேன். கிருபைக்கு நாம இடம் கொடுப்போம். கிருபையில வாழ்வோம், கிருபையில நம்ம தாழ்த்துவோம். கர்த்தரை இப்படி ஜெயமாய் வாழ்ந்து அவருடைய சிங்காசனத்தை விட்டு போகலாம் சொல்லணும். ஜெயமாக வாழவும் கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்திருப்பார்கள் சொந்தம்.